ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த கிளாஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, அதில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அந்த கொஷினில் எவ்வளோ டைப் இருக்கும், அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன, நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்கீங்க, போர்டை பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு செகண்ட் பெஞ்சில் இருக்கார். ஸோ கொஷினில் இப்படி தான் கொடுப்பாங்க, 2 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட் பெஞ்சில் 4 பேர் இருப்பீங்களா, செகண்ட் பெஞ்சில் 4 பேர் இருப்பீங்க. அப்போ மொத்தமாக 8 பேர். இந்த 8 பேரில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பொசிஷனை சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பேலன்ஸ் இருக்கிறவங்க எக்ஸாக்டாக எங்கே உட்காந்துருக்காங்க, எந்த ஆர்டரில் இருக்காங்க, இந்த 8 பேரில் 6th பொசிஷனில் யார் இருக்கா, 7th பொசிஷனில் யார் இருக்கா, இந்த மாதிரி எக்ஸாக்டாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எக்ஸாமில் கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. 5 students are standing around a circle facing the center. Ajay is standing between Amar and Aman. Alak is standing left side of Amit. Amar is standing immediate left of Alak. Who is standing immediate right of Ajay? ஓகேவா? கொஷினில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சர்க்கிளாக இருக்காங்க, சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்களோட நேமும் கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அவங்க என்ன ஆர்டரில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதில் கொஞ்சம் பேரோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும், அவங்களோட பொசிஷன் என்ன அப்படின்னு. அதை வச்சு நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஷினில் இமீடியட் ரைட் ஆஃப் அஜய். ஓகேவா? அஜய்க்கு ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். இது ஒரு பேசிக் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணணும்னா சில விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தாவே சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சர்க்கிளில் எல்லாரும் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா நமக்கு சில டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆரா நீங்கள் ஒரு டேபிளில் இருந்துட்டு கிளாஸை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி உங்களோட போர்டை பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போது உங்களோட ரைட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த சைடு ரைட் வரும். ஓகேவா? நார்த் ஃபேஸ் பண்ணும்போது. ஸோ இந்த சைடு லெஃப்ட். நீங்களே இருப்பீங்களா, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கை ரைட் இந்த சைடு இருக்கும், லெஃப்ட் இந்த சைடு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட், 2 பேர் 2 டேபிள் கொடுத்துட்டாங்க, 2 லைன் சொல்லிட்டாங்களும் நீங்கள் ஒரே ஆப்ஜெக்டை பார்க்கும்போது 2 லைனுக்குமே அதே தான். நார்த் ஃபேஸ் பண்ணும்போது இந்த சைடு ரைட்டு, அதே தான் லெஃப்ட்டு இந்த சைடு போகும். ஓகேவா? ஸோ தேர்டு பாயிண்ட் என்னன்னா, அதே மாதிரி 2 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 2 டேபிளும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்துட்டு ஒரே டேபிளில் தானே உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ இப்படி இருக்கீங்க, ஈச் அதர்ஸ் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த மேலே இருக்காங்கல்ல, இந்த சைடு இருக்கவங்க சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த சைடு இருக்கவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நார்த்துக்கு தெரியும் நமக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ சவுத் அப்படின்னு வரும்போது இது வந்து லெஃப்ட்டு, இந்த சைடு வரும்போது இதுதான் ரைட்டு. நீங்களே இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த சைடு எனக்கு லெஃப்ட்டு, இந்த சைடு ரைட்டு. நான் அப்படி திரும்பும்போது அப்படியே மாறுதா, அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து லீனியராக இருக்கும்போது நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கொஷினில் சர்க்கிள், இதுக்கு முன்னாடி கொஷின் பார்த்தோம்ல, சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சர்க்கிள் மட்டும் இல்லை, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஸோ இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் அவங்க சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ இந்த சைடு நீங்கள் வச்சுக்கோங்க, இது வந்து உங்களோட ரைட் சைடாக இருக்கும், இது உங்களோட லெஃப்ட் சைடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நின்று பார்த்தாலும் இது உங்களோட ரைட் சைடு, இது உங்களோட லெஃப்ட் சைடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சென்டரை பார்த்து இருக்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ் தான் உங்களோட ரைட் சைடு. ஓகேவா? கிளாக் வைஸ் அதாவது 1 2 3 4 அப்படி இருக்கும்போது இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடு போகிறது அது உங்களோட ரைட் சைடு, கிளாக் வைஸில் போகிறது உங்களோட லெஃப்ட் சைடு. இதே தான் எல்லாத்துக்கும், ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி, சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதுதான். அதே மாதிரி அவங்க எல்லாரும் சர்க்கிளோட சென்டரை பார்க்காம ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்கள் கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது அதாவது
ஆன்டி கிளாக் வைஸ் வந்து உங்களோட லெஃப்ட் சைடு, ஓகேவா. கிளாக் வைஸ் டைரக்ஷன் உங்களோட ரைட் சைடு. நீங்கள் உங்கள் கிளாஸில் இந்த மாதிரி நின்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஸோ இது வந்து சர்க்கிளுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பொசிஷன் தான் கொடுப்பாங்க. லெஃப்ட் ரைட்டுங்கிற இது மட்டும் தான் உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். இந்த இடத்துல ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கிளில் அவங்க சென்டரை பார்த்துருக்காங்களா இல்லை வெளியே பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஷினில் எடுத்தது பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4 டைப்பில் தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் என்னன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட். நம்ம முன்னாடி சொன்னோம்ல, ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிளாக சொன்னோம். ஸோ பெஞ்ச் இருக்கும், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நிற்கிறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு லைன் எண்டோட இருக்கும். நம்ம சொன்னோம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா ஒரு குறிப்பிட்ட கவுண்ட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் லைன் எண்டில் இருக்கும். இது 2 லைன் இருக்கலாம், 3 லைன் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 லைன் சொல்லிட்டாங்கன்னா ஆப்போசிட் ஈச் அதர்ஸ் பார்த்துக்கிட்டும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஓகேவா. ஸோ கொஷின்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஒரு லைன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நார்த் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லிவிடுவோம், ஈஸியாக போட்டுருவோம். அதே மாதிரி 2 லைன் இருக்கும்போது மேலே இருக்கவங்க சவுத்தை பார்ப்பாங்க, கீழே இருக்கவங்க நார்த்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் டேபிளில் இல்லை ஸ்கொயர் டேபிளில் உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் ரெக்டாங்கிள் டேபிளில் உட்காந்துருக்காங்கன்னு இருக்கும். இல்லைனா பசங்க ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நிற்கிறாங்க இல்லை உட்காந்துருக்காங்க அப்படின்னு கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். நம்ம இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி நிறையா கொஷின் சர்க்கிளாக தான் வரும், ஓகேவா. ஸோ சர்க்கிள் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சர்க்கிள் டேபிளில் உட்காந்துருக்காங்க, இல்லை பசங்க சர்க்கிளாக நிற்கிறாங்க, இல்லை சர்க்கிளாக உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாலிகனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சு வர டயக்ராம். ஸோ இதுவும் பாலிகன் தான். அது இல்லாமல் ஹெக்ஸகன் வரா மாதிரி, இல்லை அவங்களே புதுசாக ஒரு ஷேப் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைனை வச்சு ஒரு கம்ப்ளீட்டான ஷேப்பில் வரதா பாலிகனல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் கொஷின் நம்ம என்ன பார்க்க போனால் லீனியர் அரேஞ்ச்மெண்ட், ஓகேவா. ஸோ நான் சொன்ன பாயிண்ட்லாம் ஞாபகம் இருக்குல்ல. நார்த் ஃபேஸ் பண்ணியிருந்தா இது நம்மளோட ரைட்டு, இது நம்மளோட லெஃப்ட்டு. இதே சவுத் ஃபேஸ் பண்ணியிருந்தா இது நம்மளோட லெஃப்ட்டு, இது நம்மளோட ரைட், ஓகேவா. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். கொஷினில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 11 students A, B, C, D, E, F, G, H, I, J and K are sitting in the first line facing the teacher, ஓகேவா. ஸோ அந்த 11 பேரும் இதான் டீச்சர்னா அவங்கள ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11, ஓகேவா. 11 பேர் டீச்சரை அப்போ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே போட்டு வச்சுக்கோங்க நார்த், ஓகேவா. அப்போ இது நம்மளோட ரைட்டு, இது நம்மளோட லெஃப்ட்டு, ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, D who is just to the left of F is to right of C at second place அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஷின் இருக்கும்போது நம்ம ஈஸியாக இந்த டயக்ராமில் எதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இதை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். A is second to the right of E who is at one end. அப்போ E வந்து ஒரு எண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு இடத்துல E போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு E போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ நமக்கு தெரியும் இந்த 2 எண்டில் ஒரு எண்ட் E அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, A is second to the right of E. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈலேருந்து ரைட்டில் 2ஆவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ரைட்னா இந்த சைட் போகிறது, அப்போ E இதுவா, இதுலேருந்து 2ஆவது அப்படிங்கும்போது ரைட் சைடில் 2ஆவது அப்படின்னா 1 2. அப்போ இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு இது பாயிண்ட் சால்வ் பண்ணியாச்சு, 2 இது ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, J is the nearest neighbor of A and B. Jவோட 2 நெய்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க. நெய்பர்னா பக்கத்தில் இருக்கவங்க. அப்போ J இருக்குன்னா ஒரு சைடில் A இருக்கும், இன்னொரு சைடில் B இருக்கும், ஓகேவா. அது எப்படி வேணாலும் மாற்றிருக்கலாம், B J Aன்னு கூட இருக்கலாம். பட் ஆனால் நமக்கு இங்கே தெரியும் ஏவோட நெய்பர் J அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம போட முடியாது, ஏன்னா அப்புறம் Jவோட நெய்பர் E ஆகிடும். அப்போ இங்கே தான் போட முடியும், அப்போ J B, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதுவும் முடிச்சாச்சு. அண்ட் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் G at third place அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதாவது ஜிலேருந்து தேர்டு, அதாவது ஜிலேருந்து லெஃப்டில் தேர்ட் பிளேஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. G நம்ம இங்கே வச்சுக்கலாம். லெஃப்ட்னா இந்த சைடா,
1 2 3 ஓகேவா. இந்த இடத்துல ஜே இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நம்ம அதை வச்சு இங்கே மேட்ச் பண்ணலாமா? அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு போட முடியல அப்படின்னா நீங்கள் இங்கே ஜேல இருந்து 3 பிளேஸ் ரைட்டில் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. அப்படி பார்த்தா 1 2 3 இந்த இடத்துல வருமா? அப்போ இதே மாதிரி ஜி இங்கே போட்டால் வருமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஜி இங்கே போட்டால் 1 2 3 தேர்ட் பிளேஸில் வருதா? ஸோ இப்போ நம்ம இவ்வளோ இது ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹச்எஸ் நெக்ஸ்ட் டு டி டு த லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிக்கு நெக்ஸ்டா ஹச் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த சைட்ல இருந்தா லெஃப்ட். லெஃப்ட்னா நமக்கு இங்க தெரியும் ஓகேவா. ஸோ டி அது பக்கத்துல ஹச் ஓகே. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் அட் த தேர்ட் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் அட் அப்படிங்கும்போது அவங்க ஹச்சை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேவா. ஐக்கு ரைட்ல இருந்து 3ஆவதா ஹச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல ஐ இருக்குன்னா ரைட்ல 3ஆவதா 1 2 3ஆவது ஹச் ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா டி இங்கே தான் வரும். நம்ம இப்போ இந்த லாஸ்ட்ல முடிச்சாச்சு ஓகேவா. அதுக்கடுத்து மேலே கொடுத்தது பார்ப்போமா. டி ஹூ இஸ் ஜஸ்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எஃப்க்கு லெஃப்ட்ல டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஃப் லெஃப்ட்னா இந்த சைடு நமக்கு தெரியும் டி ஓகேவா. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் டு த ரைட் ஆஃப் சி அட் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டி வந்து சிக்கு ரைட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்லனா இந்த சைடு ஓகேவா. அப்போ சி இருக்குன்னா செகண்ட் பிளேஸ் 1 2 டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கன்க்ளூட் பண்ணா என்ன வரும்? சி டி எஃப்ஆ. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்த ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேவா. நம்ம கடைசியா கண்டுபிடிச்சது என்னது? கடைசி லைன்ல இருக்கிறது ஐ டபுள் பிளேஸ் ஹச் அண்ட் டி ஓகேவா. ஸோ இதை இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுவோமா. இங்கேயும் டி இருக்கு இங்கேயும் டி இருக்கா. ஸோ டி பக்கத்துல இங்க ஹச் இருக்கு இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ எஃப் டி ஹச் தெரியும். ஹச் பக்கத்துல இங்க சி ஓகேவா. சி அதுக்கப்புறம் ஒரு டேஷ் ஐ ஓகேவா. இதுதான் கடைசியா நம்ம கண்டுபிடிச்சது. இதை இதுல நம்ம மேட்ச் பண்ணுவோமா. கடைசியில இருந்தா தெரியும் நமக்கு எஃப் டி ஹச் சி ஓகேவா. இங்க ஒரு டேஷ் இருக்கு அங்க ஜி இருக்கு அதுக்கப்புறம் இங்க ஐ. இப்போ நம்ம ஓரளவுக்கு சம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க ஃபிக்ஸ் ஆனதுனால நம்ம ஃபுல்லா போயிட்டோம். ஆனா நம்ம இங்க ஒரு இ போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ அது ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு தெரியும் ஈங்கிறது ஏதோ ஒரு எண்டில் வரும் ஓகேவா. பட் ஆனால் நம்ம இங்கே செக் பண்ணும்போது நமக்கு எல்லாமே இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே மேட்ச் ஆகுதா அப்படின்னு இப்போ பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் அ செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. இருந்து ரைட்டில் செகண்டா ஏ இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே செக் பண்ணும்போது நமக்கு இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரைட்டில் வராது ஏன்னா இது ஒரு எண்ட் பாயிண்ட் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். எனக்கு அங்கே கேன்சல் ஆயிடுச்சு ஓகேவா. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஏ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் எல்லா சம்லையும் அப்படி ஆகாது ஓகேவா. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பாசிபிலிட்டியும் ஒரே மாதிரியே கண்டினியூ பண்ணணும். இங்கே என்னென்னலாம் பண்ணுறோமோ அங்கேயே செகண்ட் பாசிபிலிட்டி எல்லாமே பண்ணணும். ஒரு இடத்துல நமக்கு இந்த சைடு கரெக்டாக போடுற மாதிரி அந்த இடத்துல பாசிபிலிட்டியில் போட முடியாது. ஸோ அப்போ தான் அந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகும். அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த சம்மில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா இந்த சம்மில் டக்குன்னு ஒரே எண்ணில் முடிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. ஸோ அது என்னன்னா கே ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இந்த இது ஃபில் பண்ணியாச்சு. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹூ இஸ் ஜஸ்ட் இன் த மிடில் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மிடில்னு பார்த்தோன்னா 2 3 5 இங்கே பார்த்தீங்கன்னா ஐ தான் மிடில் இருக்குது. இங்கேயும் பார்த்தா 5 இருக்குது ஓகேவா. மிடில் இருக்கிறது ஐ. ஸோ நம்மளோட ஆன்சர் ஐ. நம்ம இந்த கொஷினில் கேட்டது மிடில் யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மிடில் யாரு உங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அந்த இடத்துலேயே கொஷினை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் முடியலைங்கும் போது நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னாலும் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா. இப்போ அடுத்த சம் போகலாம். ஏ பி அண்ட் சி ஆர் த 3 பாய்ஸ் while ஆர் எஸ் அண்ட் டி ஆர் 3 கேர்ள்ஸ் ஓகேவா. ஸோ இந்த இதில் 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தே ஆர் சிட்டிங் சச் தட் பாய்ஸ் ஆர் ஃபேஸிங் த கேர்ள்ஸ் ஓகே. பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை பார்த்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸில் இருக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். 3 பாய் 3 கேர்ளா. ஸோ 2 பேரும் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்காங்க
ஃபஸ்ட்டு இதை நம்ம பாய்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், இவங்க கேர்ள்ஸ். ஓகேவா, இது நம்மளோட ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ். செகண்ட் ஒன்று என்னது, மேலே இருக்கவங்க கேர்ள்ஸ், கீழே இருக்கவங்க பாய்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் ஆர் டயகனலி ஆப்போசிட் டு ஈச் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டயகனலி ஆப்போசிட்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. நம்ம பாய் அப்படின்னா ஏவா, ஸோ இது ஒரு பாசிபிலிட்டியா, இங்கே ஏ இருந்தால் இங்கே ஆர் இருக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே ஏ இருந்தால் இங்கே ஆர் இருக்க முடியுமா, அது நம்மளோட மூணாவது பாசிபிலிட்டி. ஸோ மூணாவது பாசிபிலிட்டி நம்ம அதே மாதிரி இங்கே எப்படி எழுதிருக்கோமோ அதே மாதிரி மேலே பாய்ஸ் எடுத்துக்கணும், கீழே கேர்ள்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஏன்னா இந்த எண்டில் ஆர் இருக்கும். அதே மாதிரி நம்ம அங்கே போடும்போது இங்கே ஏ இருந்தால் இங்கே ஆர் இருக்குமா, இதுதான் ஒரு பாசிபிலிட்டிஸ். இதில் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கா, இங்கே ஏ இருந்தால் இங்கே ஆர் இருக்குமா, டயகனலி ஆப்போசிட். அப்போ இது நம்ம நாலாவது பாசிபிலிட்டி. இவங்க மேலே இருக்கவங்க கேர்ள்ஸ், கீழே பாய்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே ஏ இங்கன்னா இங்கே ஆர். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சி இஸ் நாட் சிட்டிங் எனி ஆஃப் த எண்ட். சி வந்து ரெண்டு எண்டுலுமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க மிடில் தான் இருக்க போகிறாங்க, அதான் நம்ம கொடுத்த பாயிண்ட்டு. இங்கே பாய் சினா இங்கே தான் மிடில், ஸோ இங்கே மிடில், அதுக்கப்புறம் இங்கே மிடில், இங்கே ஒரு மிடில். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் லெஃப்ட் டு ஆர் பட் ஆப்போசிட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டி வந்து சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், அதே மாதிரி ஆருக்கு லெஃப்டில் இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டே மேட்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம சொன்னோம்ல, ஸோ இது வரைக்கும் நமக்கு லெஃப்ட் ரைட்னு வரல. நமக்கு தெரியும் சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருந்தால் இது நம்மளோட லெஃப்ட்டு. ஓகேவா, இது நம்மளோட ரைட்டு. அதுவே நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா இது நம்மளோட ரைட்டு, இது நம்மளோட லெஃப்ட். ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் டு சி அப்படின்னு இருக்கா, அப்போ சிக்கு நேரம் எல்லா இடத்துலையும் டீயை போட்டுருக்கான். ஓகேவா, ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம போட்டாச்சு சிக்கு நேரம் டீயை. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் லெஃப்ட் டு ஆர். ஓகேவா, நமக்கு ரெண்டு கண்டிஷனும் மேட்ச் ஆனாதான் அந்த பாசிபிலிட்டிஸ் ஒர்க் ஆகும். டி இஸ் லெஃப்ட் டு ஆர்னா ஆருக்கு டி லெஃப்ட்ல இருக்கணும். ஆருக்கு டி இங்கே லெஃப்ட்ல இருக்கா, நமக்கு தெரியும் நார்த்தை பார்த்துருக்கும் போது இது நம்ம ரைட்டு, இது நம்ம லெஃப்ட். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா, அதுக்கடுத்து இங்கே செக் பண்ணுவோம். இங்கே பார்க்கும்போது இது நம்மளோட ரைட்டு, ஆருக்கு ரைட்ல டி இருக்கு, அப்போ இது வராது. ஓகேவா, இதுல இது ஒன்று தான் வரும். அதுக்கடுத்து இந்த சைட் செக் பண்ணுவோம். இந்த சைட் செக் பண்ணும்போது கேர்ள்ஸ் வந்து சவுத்தை பார்த்துருக்காங்க. சவுத்தை பார்த்துருக்காங்கன்னா இது நம்மளோட லெஃப்ட்டு, இது நம்மளோட ரைட்டா. ஓகே, அப்போ இங்கே பார்க்கும்போது ஆருக்கு ரைட்ல இருக்கு டி, ஸோ இது வராது. இங்கே பார்க்கும்போது கரெக்டாக இருக்கா, ஆருக்கு லெஃப்ட்ல டி இருக்கு, ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் வரும். இது ரெண்டும் வரும்போது நமக்கு தெரியும் பேலன்ஸ் இருக்கிற இடம் என்னன்னா, நமக்கு தெரியும் பாய்ஸ்ல 3 பேர், அப்போ இங்கே பி, இங்கே கேர்ள்ஸ்ல எஸ், அதே மாதிரி இங்கே எஸ், இங்கே பி. ஓகேவா, இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு பி அண்ட் ஹூ இஸ் சிட்டிங் டயகனல் ஆப்போசிட் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க, அதே மாதிரி பிக்கு டயகனல் ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. நம்ம இங்கே செக் பண்ணுவோம் பாசிபிலிட்டிஸ் ரெண்டுலையும். இங்கே பார்க்கும்போது ஆர் இருக்காங்க, அதே மாதிரி இங்கே பார்க்கும்போதும் ஆர் இருக்காங்க. டயகனலாக இங்கே பார்க்கும்போது எஸ் இருக்காங்க, டயகனல் ஆப்போசிட்ல எஸ் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டு பாசிபிலிட்டிஸும் நமக்கு வரும். நம்மளோட ஆன்சர் ஆர் அண்ட் எஸ். ஓகேவா, ஸோ நம்ம போன சம்லேயே சொன்னோம் பாசிபிலிட்டிஸை நம்ம எல்லாமே போடணும். அந்த சம்ல நமக்கு அந்த இடத்துல பாசிபிள் நின்றுச்சு. ஓகேவா, ஏன்னா அந்த எண்டு நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஏ கண்டினியூ ஆகாது. ஆனால் இங்கே எடுத்தோம்னா நமக்கு 4 பாசிபிலிட்டிஸ் வந்துச்சு. கடைசி ஸ்டெப்பில் தான் அந்த 2 பாசிபிலிட்டிஸை நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டினியூ தான் பண்ணணும். ஓகேவா, 8 girls ஆர் சிட்டிங் அரௌண்ட் எ ஸ்கொயர் டேபிள், தே ஆர் ஃபேசிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ
ஒரு ஸ்கொயர் டேபிள் 8 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இங்கே ஒருத்தர், 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 இங்கே ஒருத்தர். ஓகேவா? ஸோ 8 பேர். இவங்க 8 பேரும் ஸ்கொயர் டேபிளில் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கொஷனில் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பாயிண்ட் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க? ஏ சிட் 6 டு த லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியிலேருந்து லெஃப்டில் ஏ 6th பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஃபேஸிங் சென்டர் அப்படின் போது ஆன்டி கிளாக் வைஸ் நம்மளோட ரைட்டு, கிளாக் வைஸ் அப்படிங்கிறது நம்மளோட லெஃப்ட்டு. நீங்கன்னா 1 2 3 போட்டு வச்சுக்கோங்க ஞாபகம் வரணும்னா. ஓகேவா? ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் நம்மளோட ரைட்டு, கிளாக் வைஸ் நம்மளோட லெஃப்ட்டு. ஓகேவா? ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இங்கே இதில் இருக்க எல்லாருமே சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகர். ஸோ க்ளோஸ்டு ஃபிகர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நான் வந்து இங்கேருந்து பியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து லெஃப்டில் அப்படிங்கும்போது கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6. ஸோ இங்கே ஏ போடுறேன். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? ஹூ இஸ் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நார்மலாக இஸ் அட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள கன்சிடர் அவுட் பண்ணிப்போம். ஹூ இஸ் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப், ஹூ இஸ் அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற சொல்லியிருக்கவங்கள வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே யாரை வச்சு ஏவை சொல்லியிருக்காங்க? பியை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே ஹூ இஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது பி. ஓகேவா? ஸோ அப்போ பி தான் எஃப்லேருந்து தேர்டாக இருக்காங்க, ரைட்டில் தேர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது நம்ம இங்கேருந்தே பார்ப்போம் லெஃப்டில், அதாவது எஃப்க்கு பி ரைட்டில் இருக்காங்கன்னா அதே மாதிரி அப்போ பிக்கு லெஃப்டில் இருப்பாங்களா? அப்போ 1 2 3. அப்போ இந்த இடத்துல எஃப் இருப்பாங்களா? நம்ம இப்போ செக் பண்ணிப்போம் ரைட்டில் 1 2 3. ஓகேவா? நமக்கு தெரியும் ரைட்னா ஆன்டி கிளாக் வைஸ். இங்கே பார்க்கும்போது 1 2 3. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ல இருந்து இ லெஃப்ட்ல இருக்கும், எங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல. ஓகேவா? செகண்ட் பிளேஸுங்கும் போது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் விட்டுணும். செகண்ட் பிளேஸ் இங்கே லெஃப்ட் கிளாக் வைஸ். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஜி சிட்ஸ் இன் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிட்வீன் அப்படின் போது ஏ அண்ட் பிக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஏ அண்ட் பிக்கு நடுவில் இந்த இடம் ஜி. ஓகேவா? அதுக்கப்புறம் சி சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப்க்கு லெஃப்ட்ல இருக்கும், இமீடியட் லெஃப்ட் அப்படிங்கும்போது உடனே அடுத்ததுலே பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சி இங்கே. அதுக்கடுத்து ஹூ இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஹூ இஸ்ன்னு சொன்னாங்கன்னா இங்கே யாரை வச்சு சொல்லியிருக்காங்களோ அவங்கள வச்சு தான். இங்கே யாரை வச்சு? எஃப் வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் டிக்கு லெஃப்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே ரைட்ல பார்த்தா இதான் டி வரும். இப்படி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் டிக்கு லெஃப்ட்ல எஃப் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஓரளவுக்கு இங்கே கொடுத்த பாயிண்ட் நம்ம போட்டாச்சு. பேலன்ஸ் இங்கே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் ஆகுதா? அப்போ பேலன்ஸ் யாரு? ஹச். அப்போ இந்த இடத்துல ஹச். இங்கே வந்து நம்ம பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் நமக்கு எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு பாசிபிலிட்டிஸ் கூட வரல, ஏன்னா இது ஒரு க்ளோஸ்டு பாயிண்ட். அதில் கொடுத்த மேட்ச் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. செகண்ட் பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல நமக்கு இல்லை. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? கொஸ்டின்ல இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. டில இருந்து லெஃப்ட்ல யார் இருக்கா? அதாவது செகண்ட் பிளேஸ்ல லெஃப்ட்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது டி லெஃப்ட்னா நமக்கு தெரியும் கிளாக் வைஸ். லெஃப்ட்ல யார் இருக்கா? 1 2. செகண்ட் பிளேஸ்ல சி. ஸோ நம்மளோட ஆன்சர் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் இ வித் ரெஸ்பெக்ட் டு ஹச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹச்ல இருந்து ஈயோட பொசிஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம கிளாக் வைஸ்ல பார்த்தோம்னா 1 2 3 4. ஓகேவா? ஹச்ல இருந்து லெஃப்ட்ல 4th பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? நம்ம ஒரு பொசிஷன்ல மட்டும் பார்த்துடக்கூடாது. இப்போ மேல இருந்து பார்ப்போம் ஆன்டி கிளாக் வைஸ்ல 1 2 3 4. ஸோ 4th ரைட் சைடும் ஹச்ல இருந்து 4th இதுல இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நமக்கு ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? செகண்ட் டு த லெஃப்ட், இல்லை நமக்கு 4th தெரியும். அப்போ செகண்ட் இதுவுமே வராது. இங்கே கொடுத்துருக்காங்களா 4th டு த ரைட் அப்படின்னு நமக்கு தெரியும். 4th டு த ரைட் வரும், 4th டு த லெஃப்ட் வரும். நமக்கு இங்கே ரைட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் சி. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? வாட் இஸ் ஜி பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சி. சியை வச்சு ஜியோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட்ல பார்க்கும்போது 1 2 3, தேர்ட் டு லெஃப்ட். ஓகேவா? நம்ம இங்கே அதே மாதிரி ரைட்லையும் பார்த்துருவோமா? 1 2 3 4 5. ஓகேவா? அங்க ரைட் டு 5. ஓகேவா? நமக்கு ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? தேர்ட் டு த ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வராது. நமக்கு தெரியும் லெஃப்ட் அப்படின்னு. அப்போ இங்கே ஆன்சர் இருக்கா?
தேர்ட் டு த லெஃப்ட் அப்படின்னு 1 2 3 லெஃப்ட். ஓகேவா, நம்மளோட ஆன்சர் பி. சில கொஸ்டின்ல போத் அப்படின்னு கூட இருக்கும், அதாவது ரெண்டு ஆன்சரையும் கொடுத்து போத் அப்படின்னு மூணாவது ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டினை நீங்க எப்பவுமே ஃபுல்லா படிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா. ஹூ சிட்ஸ் பிட்வீன் இ அண்ட் டி. இ அண்ட் டிக்கு நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இ டியா நடுவில் யார் இருக்கா? சி அண்ட் எஃப். சி அண்ட் எஃப். ஹூ சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஓகேவா, பில இருந்து லெஃப்ட்னா இந்த சைடா கிளாக் வைஸ் 1 2 3 4. ஸோ நம்மளோட ஆன்சர் சி டி. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த கொஸ்டின் தான். 5 students are standing around a circle facing the center. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினை நம்ம ரெண்டு டைப்ல பார்க்கலாம். சர்க்கிளா போறது எப்படி, ஸ்ட்ரைட் லைனா இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு ரெண்டு இதுவா பார்க்கலாம். 5 students are standing around a circle அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் போடுவோம். ஓகேவா, 1 2 3 4 5. அவங்க எல்லாருமே சென்டரை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அஜய் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் அமர் அண்ட் அமன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகேவா, ஸோ அஜய் வந்து அமர் அண்ட் அமருக்கு நடுவில் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது யார் ரைட்டு யார் லெஃப்ட்னு கொடுக்கல. ஓகேவா, ஸோ அதனால நம்ம இப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் போடணும், யார் ரைட்டு யார் லெஃப்ட் அப்படிங்கிறதுக்காக. இந்த இடத்துலயே நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வந்துருச்சு. ஓகேவா, சென்டர்ல அஜய். ஓகேவா, அஜய் சென்டரா வச்சுப்போம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க அமர், இங்க அமன். அதை அப்படியே இப்போ மாத்தி எழுதினா இங்க அமர், இங்க அமன். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அலாக் இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் சைட் ஆஃப் அமித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமித்க்கு லெஃப்ட்ல அலாக் இருப்பான். ஓகேவா, அந்த நேம் இங்க மேட்ச் ஆகல. ஸோ இப்போ நாம எடுக்கிறது தான் நமக்கு தெரியும், லெஃப்ட்னா கிளாக் வைஸ். ஓகேவா, ஸோ அமித்க்கு லெஃப்ட்ல, அப்போ இங்க அமித் போட்டாதான் லெஃப்ட்ல அலாக் வருவாரு. ஓகேவா, ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ்லயும் நம்ம அதே மாதிரி தான் போட்டாகணும், ஏன்னா லெஃப்ட் கிளாக் வைஸ் நமக்கு தெரியும். அமித் அலாக். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அமர் இஸ் ஸ்டாண்டிங் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் அலாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் இப்போ நம்ம செக் பண்ணி ஆகணும், ஏன்னா நம்ம 5 பேருன்னு சொல்லியாச்சு. 5 பேரையுமே நம்ம ரெண்டு பாசிபிலிட்டிஸ்லயும் ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ இந்த பாயிண்ட் மேட்ச் ஆகிறது தான் நமக்கு ஆன்சர், கரெக்டான ஃபிகர். அமர் இஸ் ஸ்டாண்டிங் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் அலக். லெஃப்ட்னா நமக்கு இப்படி தெரியும், அலக்குக்கு லெஃப்ட்ல எந்த டயக்ராம்ல அமர் இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இதுல பார்த்தோன்னா லெஃப்டா அமர் இருக்காரு. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோடது. இங்கே செக் பண்ணுவோம், அலக் லெஃப்ட்ல அமன் இருக்காரு. ஸோ இது நமக்கு கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான டயக்ராம். ஓகேவா, கொஸ்டின்ல இப்போ ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் அஜய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஜய்க்கு ரைட்ல இமீடியட்டா யார் இருக்கா, அதாவது பக்கத்துல அஜய் ரைட்ல யார் இருக்கா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அஜயா நமக்கு தெரியும், ஆன்டி கிளாக் வைஸ் அமர். ஓகேவா, ஸோ நம்மளோட ஆன்சர் அமர். ஓகேவா, ஸோ இதை நம்ம சர்க்கிளா சால்வ் பண்ணோம். இதே ஸ்ட்ரைட் லைன்ல எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல லீனியருக்கு, அதே மாதிரி தான் 5 லைன் 1 2 3 4 5. ஓகேவா, ஸோ இதுல நீங்க பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸோ 1 2 3 இந்த மாதிரி போறத நம்ம லெஃப்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, அதே மாதிரி ரிவர்ஸ்ல போறது 5 4 3 2 1 அப்படின்னு போறது நம்மளோட ரைட். ஏன்னா நமக்கு தெரியும் இவங்க எல்லாருமே ஒரு சர்க்கிளா தான் நிக்கிறாங்க. சர்க்கிள்ல கிளாக் வைஸ் அப்படிங்கிறது லெஃப்ட், ஆன்டி கிளாக் வைஸ் ரைட். ஓகேவா, அதனாலதான் நம்ம இப்படி எடுத்துருக்கோம். ஸோ சர்க்கிள் சம் உங்களுக்கு ஞாபகம் வரும்போது உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுல நமக்கு தெரியும் அஜய் வந்து சென்டர், அது ரெண்டு சைட் அமர் அண்ட் அமித் இருக்காங்க. ஸோ அஜய் நம்ம இங்க எழுதலாம். ஓகேவா, ஸோ இந்த சைடு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ்ல அமர் எழுதுவோம், இங்க அமன் எழுதுவோம். ஓகேவா, செகண்ட் பாசிபிலிட்டி 1 2 3 4 5. 1
4 5 ஓகேவா. ஸோ நம்ம சென்டரில் அஜய் எழுதுவோம். நம்ம இந்த சைடு ஆல்ரெடி ரைட்டில் அமர் எழுதியாச்சு. ஸோ அப்போ இங்கே அமன் எழுதுவோம். அமன் அமர் ஓகேவா. ஸோ நம்ம 2 பாசிபிலிட்டிஸ் எழுதியாச்சு. அலக் இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் சைட் ஆஃப் அமித். லெஃப்ட் சைட்னா நமக்கு தெரியும் 1 2 3 இப்படி போகிறது ஓகேவா. அமித்க்கு லெஃப்ட் சைடில் இருப்பார். அப்போ நம்ம இந்த இடத்துல எழுதலாமா? ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய என்னதுன்னா இது ஒரு சர்க்கிள் தான் ஓகேவா. அவங்க எல்லாருமே சர்க்கிளில் தான் நிற்கிறாங்க. அந்த பாயிண்ட் நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 5னா திரும்ப இங்கே ஆட்டோமேட்டிக்காக 1 வந்துடும். அப்போ 5 1 2 3 போனாலும் அது வந்து கிளாக் தான். கிளாக் ஒரே நேராக சுற்றுற மாதிரி தான். அப்போ அது வந்து 5 4 3 2 1 திரும்ப 5 4 3 2 1 வந்து அது நம்மளோட ரைட் ஓகேவா. ஸோ நம்ம இந்த இடத்துல அமித் எழுதுனா திரும்ப 5க்கு அப்புறம் 1 வந்துருமா. அப்போ இங்கே அலக் ஓகேவா. ஸோ இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் எழுதியாச்சு. இங்கேயும் அதே தான் வரும். ஏன்னா நமக்கு தெரியும் அப்போதான் நமக்கு அமித்க்கு லெஃப்ட்ல அலக் இருப்பாரு ஓகேவா. இப்போ நம்ம 2 பாசிபிலிட்டிஸ் எழுதியாச்சு. இதில் கடைசியாக நம்ம அமீரை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம். அமீர் இஸ் ஸ்டாண்டிங் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் அலக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அலக்குக்கு லெஃப்ட்ல அமர் இருக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே அலக் இருக்காரு. லெஃப்ட் 1 2 3னா நமக்கு தெரியும் லெஃப்ட். ஸோ இங்கே இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே நம்ம பார்த்தோம்னா அலக்குக்கு லெஃப்ட்ல அமன் இருக்காரு ஓகேவா. அமர் இங்கே இருக்காரு. ஸோ நம்மளோட ஆன்சர் இதுதான் ஆன்சர் 1. ஸோ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மெத்தடுமே சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா இங்கே 1 2 3 அப்படின்னு வச்சுக்கலாம். 1 2 3 இந்த ஆர்டரில் இருக்கிறது நம்மளோட லெஃப்ட். அது மாதிரி 5 4 3 2 அப்படின்னு இந்த ஆர்டரில் நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களோட ரைட்டு. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க ஓகேவா. அடுத்த சம் பார்ப்போம். PQRSTU and we are sitting a round circle table facing the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் எத்தனை பேர்னு பார்த்துக்கணும். ஸோ இதை கவுண்ட் பண்ணோம்னா 7 பேர் ஓகேவா. 7 பேர் சர்க்கிள் டேபிளில் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்மை நம்ம போன சம்மில் பார்த்தோம்ல லீனியர் மெத்தட் ஓகேவா. அது மாதிரி லீனியர் மெத்தட் இதை இப்போ சால்வ் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, R is next to the left of Q and V is second to the left of R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீனியர் மெத்தட்ல இப்போ ஃபர்ஸ்ட் அந்த லைன் போடுவோமா. லீனியர் மெத்தட்ல நம்ம போன சம்லேயே பார்த்தோம். ஃபேசிங் த சென்டர் அப்படிங்கும்போது 1 2 3 அப்படிங்கிறது நம்மளோட லெஃப்ட். அது மாதிரி 5 3 4 அப்படிங்கிறது நம்மளோட ரைட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஃபேசிங் த சென்டரா இல்லாம அந்த சென்டருக்கு வெளியே அவங்க பாக்குறாங்க அப்படின்னா அது அப்படியே மாறும் ஓகேவா. ஸோ நம்ம ரவுண்ட் போடும்போது பார்த்தோம்னா அதே மாதிரி தான். அப்போ 1 2 3ங்கிறது நம்மளோட ரைட்டு, 5 4 3ங்கிறது நம்மளோட லெஃப்ட். அப்போ இதை நான் எப்படி தெளிவாக சொல்றேன். 1 2 3 4 5 6 7 ஓகேவா. நம்ம 7 நம்பர் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7. இந்த சம்ல எடுத்தோம்னா ஃபேசிங் த சென்டர் அப்படிங்கும்போது 1 2 3ங்கிறது நமக்கு லெஃப்ட், இது ரைட்டு. இதுவே சென்டர் அவங்க பார்க்கல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாக்குறாங்கன்னா இதை அப்படியே ஆப்போசிட்டா போட்டணும். அப்போ இது வந்து நம்மளோட ரைட்டு. 1 2 3 4ங்கிறது நம்மளோட ரைட்டு, 7 6 5 அப்படின்னு போறது நம்மளோட லெஃப்ட் ஓகேவா. ஸோ போன சம் அதே மாதிரி தான், அந்த ரவுண்டு மட்டும் தான். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாத்தினோம்ல அதே மாதிரி இங்கேயும் நம்ம மாத்தி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, R is next to the left of U அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. யூல இருந்து R லெஃப்ட்ல இருக்கும் ஓகேவா. ஸோ இதுல நம்ம யூவை இங்கே போடும் ஓகேவா. இங்க வச்சோம்னா லெஃப்ட்ங்கும் போது நம்ம இந்த சைடு, அப்போ R இங்கே வருமா. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, B is second to the left of R. Rல இருந்து லெஃப்ட்ல இருக்கும், ஆனா என்ன சொல்லிடுறோம் செகண்ட் ஓகே. லெஃப்ட்லனா இந்த பக்கம், அப்போ இந்த ஒரு விட்டுட்டு இங்க. ஸோ இந்த இடத்துல V இருக்கும். அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, P is sitting third to the left of T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Tல இருந்து லெஃப்ட்ல, ஸோ லெஃப்ட்னா நமக்கு இந்த பக்கம், தேர்ட் இடத்துல P இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதை இங்க எங்கெங்கெல்லாம் மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் T இங்கே போட்டால் மேட்ச் பண்ண முடியுமா, 1 2 இங்கே போட்டால் மேட்ச் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ லெஃப்ட்னா நம்ம இந்த சைடு, 2 ஸ்பேஸ் தள்ளி இங்கே P ஓகேவா. திரும்ப நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம். வேற என்ன நமக்கு தெரியும், இந்த மாதிரி சம்பளம் பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம போடணும்.
1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போட்டோம்? யூ இங்கே போட்டோம். அதுக்கடுத்து லெஃப்டில் ஆர், அதுக்கப்புறம் 2 லெஃப்ட் கொஞ்சம் தள்ளி லெஃப்டில் வி. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு இடத்துல பாசிபிலிட்டிஸ் டீயை இங்கே போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம டீயை இங்கே போட்டால் 1 2 3. அப்போ இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2 பாசிபிலிட்டிஸ் போட்டாச்சு. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு? Q இஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் டீக்கு நடுவில் Q வரணும். ஓகேவா? ஸோ அது இது எங்க மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் மேட்ச் ஆகுமா? இங்கே டி இருக்கு. அப்போ இந்த இடத்துல எஸ் போட்டா எஸ் QT மேட்ச் ஆகும். ஏன்னா தெரியும் இது வந்து ஒரு சர்க்கிள். ஓகேவா? அப்போ எஸ் QT. ஓகேவா? ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்கே டி இங்கே இருக்கு. அப்போ எஸ் இங்கே போட்டா Q இங்கே பேலன்ஸ் இருக்கிறது இங்கே தான் போடணும். அப்போ என்ன வரும்? வராது. TVSPQ அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த பாசிபிலிட்டி வராது. ஸோ நம்மளோட ஆன்சர் இதுதான். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்? இதுல எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. P is fourth to the right of T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P ரைட்ல இருக்கும், ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரைட்னா நமக்கு இந்த சைட் தெரியும். இங்கே T இருக்கு. 1 2 3 4. ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். P வந்து ரைட்ல ஃபோர்த் பிளேஸ்ல தான் இருக்கு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? U is to the immediate right of R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆருக்கு U ரைட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு டயக்ராம்ல R எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க ரைட்டுங்கும் போது U இங்க இருக்கு. ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வரும் U is third to the right of S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. S இருக்கு, இங்க இருக்கா? தேர்ட் அப்படிங்கும்போது 1 2 3. ஸோ மூணாவது இடத்துல 6 தான் நமக்கு இருக்கு, U இல்லை. ஸோ நம்மளோட ஆன்சர் சி. ஓகேவா? நம்மளோட ஆன்சர் சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஓகேவா? போனதுல ஃபால்ஸ் கேட்டாங்க, இப்போ ட்ரூ கேட்குறாங்க. R is fourth to the right of T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Tக்கு R ரைட்ல இருக்கும், ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது Tயா? ஸோ ரைட்னா நமக்கு இப்படி ரிவர்ஸ்ல போகுமா? அப்போ 1 2 3 4 5. ஓகேவா? Tக்கு R ரைட்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு, ஆனா இங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? P is to the immediate right of V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. V இங்க இருக்கா? ரைட் இந்த சைடா? அப்போ இமீடியட் ரைட்டா? P தான் இருக்கு. ஸோ ஆன்சர் B. ஓகேவா? Which of the following pair has the first person sitting to the immediate left of the second person? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செகண்ட் பர்சன் இவங்களுக்கு இமீடியட் லெஃப்ட்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டு இமீடியட் லெஃப்ட்ல இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம QTக்கு செக் பண்ணுவோம். Tக்கு Q இமீடியட் லெஃப்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க பார்த்தாவே தெரியுது T இங்க இருக்கா? ஸோ Qக்கு ரைட்ல இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து RP செக். P இங்க இருக்கு, R இங்க இருக்கு, ரைட்ல தான் இருக்கு, இமீடியட் ரைட்ல தான் இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து VS. எஸ் அதே தான் பாருங்க, ரைட்ல தான் இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து SV. ஸோ இங்க பார்த்தாவே தெரியும் இதுக்கு ஆப்போசிட் தான் SV. ஓகேவா? ஸோ அப்போ Vக்கு லெஃப்ட்ல தான் S இருக்கு. நம்மளோட ஆன்சர் D. In which of the following option the middle person sitting between the other two? இந்த middle person இவங்க ரெண்டு பேருக்கும் மிடில்ல தான் இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் URT. ஓகேவா? URP தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. ஓகேவா? அடுத்து TUQ. TUQ இங்க இருக்கு, அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து STQ. SQT தான் இருக்கு. ஓகேவா? அப்போ இதுவும் இல்லை. அப்போ நம்மளோட ஆன்சர் none of these. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த U அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூக்கு எது ரெஸ்பெக்டும் கொடுக்கல,
டைரக்டா ஈயோட பொசிஷன் என்ன அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம ஒரு ஆப்ஷனா செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 4th to the right of S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எஸ்ல இருந்து ரைட்ல 4th பொசிஷன்ல இருக்கான்னு கேக்குறாங்க. 1 2 3 4 ஓகேவா, ரைட்ல 4வது பொசிஷன் இருக்கு எஸ்ல இருந்து. ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ. ஓகேவா, ஸோ இருந்தாலும் நம்ம இது எல்லாமே செக் பண்ணிடலாம். டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆர் இருக்கா? இமீடியட் லெஃப்ட்னா இந்த பக்கம் பி தான் இருக்கு, அப்போ இது கிடையாது. அடுத்து பிட்வீன் பி அண்ட் டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, ஸோ அதுவும் இல்லை. அதுக்கடுத்து டு த இமீடியட் ரைட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு இமீடியட் ரைட்லையும் இல்லை. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட் தான். நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது எல்லாத்தையுமே செக் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நமக்கு இந்த ஆப்ஷனை செக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலிகனல் அரேஞ்ச்மெண்ட். பாலிகனல்லாம் ஒன்றும் இல்லை, பாலிகனல் நமக்கு தெரியும் எல்லா ஷேப்புமே வரும். அதாவது சர்க்கிளை தவிர இது எல்லா ஷேப்புமே பாலிகனல் தான் வரும், ஏன்னா எல்லாமே லைனை வச்சு ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அது இல்லாமல் புதுசாக ட்ரையாங்கிள், எக்ஸோகனல் எல்லாமே பாலிகனல் அரேஞ்ச்மெண்ட்ல தான் வரும். ஓகேவா, அதாவது சைட்ஸ் அதிகமாகும். 5 children Arun, Bhuvi, Charu, Deepak and Nimi are sitting along the corners of the pentagonal table facing the center அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ 5 பசங்க இருக்காங்க, அவங்க பென்டகனல் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா கார்னர்ல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பென்டகனல் வரைவோம். ஓகேவா, ஸோ இது 5 கார்னர்லயும் 5 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபேசிங் த சென்டர் அப்படின்ட்டாங்க. ஓகேவா, எல்லாருமே சென்டர் பார்த்துருக்காங்க. ஓகேவா, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? புவி இஸ் பிட்வீன் எமி அண்ட் சாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துறாங்கன்னு நமக்கு தெரியும். ரெண்டாவதா ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்க வந்துருச்சு. ஏன்னா புவி பிட்வீன் எமி அண்ட் சாருனா புவிக்கு யாரு ரைட்டு யாரு லெஃப்ட்னு நமக்கு தெரியாது. அப்போ ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்டரா புவி எழுதிடலாம். ஸோ ஒரு சைடு நம்ம இங்க எமி, இன்னொரு சைடு சாரு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்க புவி, இங்க சாரு, இங்க எமி. ஓகேவா, கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? தீபக் இஸ் டு த ரைட் ஆஃப் எமி. எமிக்கு தீபக் ரைட்ல இருப்பான். ஓகேவா, இங்க எமி இருக்காங்களா? ஸோ ரைட் அப்படிங்கும்போது நம்மளோட ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ எமிக்கு ரைட்டுங்கும் போது தியா, அப்போ இந்த இடத்துல தீபக். நம்ம இங்க பார்க்கும்போது ரைட் அப்படின்னா இந்த சைடு வருமா? அப்போ இந்த இடத்துல நமக்கு தீபக் வந்திருக்கணும், ஆனா நம்ம புவி போட்டிருக்குமா? ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் வராது, நம்மளோடது இதுதான். அப்போ ஹூ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெஃப்ட்னா நமக்கு தெரியும் கிளாக் வைஸ். அப்போ இன்னொரு இடத்துல யார் வருவா? பேலன்ஸ் இருக்கிறது யாரு? அருண். ஓகேவா, ஸோ சாருக்கு லெஃப்ட்ல இருக்கிறது அருண். நம்மளோட ஆன்சர் பி. இன்னைக்கு நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல லீனியர் அரேஞ்ச்மெண்ட், ஸ்கொயர் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், பாலிகனல் அரேஞ்ச்மெண்ட் 4 அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம். இதுல லீனியர்னா நமக்கு தெரியும், அதுல ஒன்று ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருப்பாங்க. அவங்க ஒன்று நார்த் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா சவுத் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரைட் லெஃப்ட் போட்டுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். அதுக்கடுத்து ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர், பாலிகன், இது எல்லாமே எடுத்துட்டோம். எல்லாமே ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட், க்ளோஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே சென்டரை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட ரைட்டுங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட்டுங்கிறது கிளாக் வைஸ். ஓகேவா, இதுவே அவங்க சென்டரை பார்க்காம அவுட் சைட் பார்த்தாங்கன்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகும். கிளாக் வைஸ் அப்படிங்கிறது நம்மளோட ரைட்டு, ஆன்டி கிளாக் வைஸ் நம்மளோட லெஃப்ட். ஓகேவா, இந்த பாயிண்ட் நீங்க ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அது தெரிஞ்சா மட்டும் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பார்த்தோம் கொஸ்டின்ல எல்லாமே ரைட் லெஃப்ட், பொசிஷனுக்கு ரைட் லெஃப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த ரைட் லெஃப்டா கரெக்டா சூஸ் பண்ணணும். ஓகேவா, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.